எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சிம்பிள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாமா? நான் ப்ராக்கோலி சாதம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ப்ராக்கோலியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஸ்டெம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். காய் கட் பண்ணுறதுனா என் பையன் இன்ட்ரெஸ்ட்டாக வந்துடுவான். ப்ராக்கோலியை எடுத்த உடனே வந்து கவுண்டர் டாப்பில் உட்காந்துட்டான். பட்டர் நைஃபை எடுத்துகிட்டு வந்து நானும் கட் பண்ணுவேன்னு பண்ணிகிட்டு இருந்தான். கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா இடுக்கியை வச்சு ப்ராக்கோலியை பிடிச்சி விளையாடிக்கிட்டு இருந்தான். இன்றைக்கி ப்ராக்கோலி சாதம் பண்ணின மாதிரி தான் சிரிச்சிட்டு இருந்தேன். கடாயில் தட்காஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கின உடனே தக்காளியும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா சுருங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ராக்கோலியை அதில் சேர்த்துக்கலாம். ப்ராக்கோலியை நல்லா சாட்டே பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சப்பொடி சேர்த்து லிட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். தண்ணிலாம் விட வேணாம். க்ளோஸ் பண்ணினதுனால ப்ராக்கோலியே தண்ணி விட்டுரும். ஒரு 10 மினிட்ஸில் நல்லா குக் ஆயிரும். இதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் காரப்பொடி சேர்த்துக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கணும். லாஸ்ட்டாக நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சுருக்க பட்டாணியும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். சாதம் இதுக்கு தகுந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துட்டு நமக்கு தேவையான அளவு சேர்த்து கலரி எடுத்துக்கலாம். ப்ராக்கோலி சாதம் ரெடி ஆகிடும். இதுக்கு தொட்டுக்கான்னு பார்த்தீங்கன்னா சிப்ஸு இல்லை ரைத்தா நல்லாயிருக்கும். யூஸ்வலாக நான் ப்ராக்கோலியை கட் பண்ணி சாட்டே பண்ணிவிட்டு பெப்பர் போட்டு தான் காயாக வதக்கி கொடுப்பேன். இது நல்லா வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருந்தது. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.